ஸோ படைப்பிலிருந்து படைப்பாளனை அறியக்கூடிய ஒரு பயணம் தாங்க இந்த தஃபக்குர் என்பது. ஸோ தஃபக்குர்னா என்ன? ததப்புர்னா என்னன்னு சொல்லி பார்க்க போறோங்க. இந்த 2 வார்த்தைகளும் ஒன்று போல் பார்க்க தெரிஞ்சாலும், அவற்றுடைய விளக்கம் வந்து சற்று வேறுபடும் இல்லைங்களா? தஃபக்குர்னா அல்லாஹ்வுடைய படைப்புகள், இயற்கை, மனிதனுடைய உடல் ஆகட்டும், வரலாறு, பிரபஞ்சம் இது எல்லாத்தையும் பற்றி ஒரு ஆழமாக சிந்தித்து, அதன் மூலம் அல்லாஹ்வுடைய வல்லமை, ஞானம் மற்றும் தௌஹீதை உணர்வது. உதாரணமாக வானத்தை பார்த்து இது இவ்வளவு துல்லியமா இத படைச்சிருக்காங்களே சொல்ட்டு உணர்ந்து அல்லாஹ்வை உணர வேண்டும். ஒரு டிஎன்ஏவை பார்த்து இந்த தகவலை மனுஷன் எழுதல. கண்டிப்பாக இதை வடிவமைத்தவன் அல்லாஹ்வா தான் இருக்க முடியும். அவன்தான் அறிவு அனைத்தையும் பற்றியும் அறிவுடையவனாக இருக்கிறான் என்று சிந்திப்பது. அடுத்து மழை வருது. அத பார்த்து ஒரே தண்ணி தான். ஆனா ஆயிரக்கணக்கான பழங்கள் வருது. டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டேஸ்ட்ல வருது. நிச்சயமாக இதை படைத்தவன் அ கண்டிப்பாக ஒரு சிறந்த படைப்பாளனாக இருக்க முடியும் என்பதை சிந்தித்து இது பண்றது. ததப்புர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனங்களை ஆழமா சிந்திச்சு, அதன் அர்த்தத்தை புரிந்து வாழ்க்கையில செயல்படுறது. குர்ஆனோட கனெக்ட் ஆவுறது அதிகமா. மேலுள்ள தஃபக்குர் வந்து அதிகமா இதோட கனெக்ட் ஆகும் படைப்புகளோடு. ஸோ பாருங்க அல்லாஹ் சொல்றான், "அஃபலா யததப்பரூனல் குர்ஆன" என்று சொல்றான். அவங்க குர்ஆனை ஆழமாக சிந்திக்க மாட்டாங்களான்னு சொல்றான். சூரத்து முஹம்மதுடைய 24வது ஆயத்து. ஸோ தஃபக்குர்னா படைப்புகளை பத்தி சிந்திப்பது பெரும்பாலும். ததப்புர் என்றால் குர்ஆனை சிந்திப்பது. 2ம் சேரும்போது தான் ஒரு முஸ்லிமுடைய ஈமான் உறுதியாகும். ஸோ நவீன காலத்துல எப்படி தஃபக்கூர் செய்வது? விண்வெளிய பாருங்க, ஸ்பேஸ பாருங்க. இன்னைக்கு மனுஷன் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள பார்க்குறான். புதிய விண்மீன் மண்டலங்களை கண்டுபிடிக்கிறான். ஆனால் குர்ஆன் 1400 வருஷத்துக்கு முன்னே சொல்லிடுச்சு. "இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்தி" என்று. சூரத்துல் ஆல இம்ரானுடைய 190வது ஆயத். ஸோ தஃபக்கூர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு துல்லியமான பிரபஞ்சம் தானாக உருவாக முடியுமா? சான்ஸே கிடையாதுங்க. நிச்சயமா இதன் பின்னாடி வந்து ஒரு மகத்துவமான இறைவன் இருக்கான். டிஎன்ஏவ பாருங்க. லேப்லலாம் ஒரு சிறிய செல்லுக்குள்ள டிஎன்ஏன்ற தகவல் அமைப்பே இருக்கு. ஸோ மனுஷன் ஒரு புத்தகம் எழுத எழுத்தாளர் தேவைப்படுறான். ஆனா கோடிக்கணக்கான தகவல்கள் கொண்ட டிஎன்ஏக்கு படைப்பாளன் தேவையில்லையா என்ன? இது தஃபக்கூரை தூண்டுகிறது. ஸோ மழைய பாருங்க, ஒரே மழை தான், ஒரே தண்ணி தான். மாம்பழம் இனிக்குது, எலுமிச்சம் புளிக்குது, மொளகா காரமாகுது. ஸோ அல்லாஹ் சொல்றான் பாருங்க, நுஃபஸ்ஸிலு பஅதஹா அலா பஅதின் ஃபில் உக்குலி என்றான். அவற்றின் கனிகளில் சிலவற்றை மற்றவற்றை விட சிறப்பாக நாம் ஆக்கியிருக்கோம்னு சொல்றான். 13வது அத்தியாயம் 4வது வசனம். மனுஷனுடைய மூளையை பாருங்க, சுமார் 86 பில்லியன் நரம்பு செல்கள் இருக்குதாம். மனுஷன் ஏஐ உருவாக்கிட்டான். ஆனா ஏஐ உருவாக்கிய மனித மூளையை உருவாக்கியது யார்? அத பார்க்க மாட்றாங்க எல்லாரும். ஏஐன்னு சொல்லி பயங்கரமா பில்டப் குடுக்குறாங்க. அந்த மூளையை யார் படைச்சா? அந்த ஏஐ படைக்கிறதுக்கு? அல்லாஹ் தான் நிச்சயமா. அல்லாஹ் தவிர வேற இறைவன் கிடையாது. ஸோ ஏஐ இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பல வேலையை செய்ய முடியும். ஆனா ஏஐக்கு சுய உணர்வு கிடையாது, பொறுப்பும் கிடையாது, மறுமையும் கிடையாது. ஸோ ஏஐ என்னதான் இருந்தாலும் மனிதன் அல்லாஹ்வை மனுஷனுக்கு வந்து அல்லாஹ் தேவைப்படுறான். அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் மனிதனுடைய தேவை இல்லை. அல்லாஹ் சமது. ஸோ ஏஐ என்பது ஒரு படைப்பு. அல்லாஹ் தான் அதனுடைய படைப்பாளன். ஸோ தஃபக்கூர் செஞ்சா நம்ம ஈமான் இன்க்ரீஸ் ஆகும், தவ்ஹீத் ஸ்ட்ராங் ஆகும், இந்த நன்றி உணர்வு வளரும், அகங்காரம் குறையும், நம்மலாம் பெரிய ஆள் இல்லைன்னு தோணும். நம்மளுடைய பெரிய பெரிய படைப்புகள் இருக்கு, அதெல்லாம் அல்லாஹ்வை வழிபடுது அனுதினமும் என்பதை பார்க்க முடியும். அறிவியல் கூட அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை நினைவூட்டக்கூடிய கருவியாக மாறிடும் இல்லையா? இன்னைக்கு அறிவியல் அறிவியல்னு சொல்லி என்ன செய்றான்? அறிவியல் சொன்னா கரெக்ட்டா இருக்கும். கண்மூடித்தனமா போறான். இல்லையா? அந்த அறிவியல் கூட அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் என்று அவன் பார்ப்பது கிடையாது. ஸோ ஒரு முஸ்லிம் 2 புத்தகங்களை படிக்கணுங்க. ஒன்று அல் குர்ஆன், 2வது பிரபஞ்சம். ஸோ இது குர்ஆன் என்பது அல்லாஹ் வெளிப்படுத்தப்பட்ட வசனங்கள். ததப்புர் செய்யணும். பிரபஞ்சம் என்பது இது அல்லாஹ்வுடைய படைப்புகளால் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு திறந்த புத்தகம். அதை அவன் தஃபக்குர் செய்யணும். ஸோ 2யும் இணைத்து நம்ம சிந்திக்கும்போது, அறிவு வந்து ஈமானாக மாறும். ஈமான் நல்ல செயலாக மாறும். நல்ல செயல்கள், நல்ல அமல்கள் அல்லாஹ்வின் திருப்தியை பெற்றுத்தரும். இறுதியில் அல்லாஹ்வுடைய திருப்தி நமக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும். இதுதாங்க தஃபக்குருடைய உயர்ந்த நோக்கம்.